من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அந்த வற்றாத பெருங்கரணையும் நம்மவர் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட நாம் எதற்காக அல்லாஹ் படைத்தான், அல்லாஹ் படைத்ததனுடைய நோக்கம் என்னவென்று நாம் அறிந்து வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? ஏனென்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் நம்ம படைத்ததனுடைய நோக்கம் எதுவென்று சொன்னால், அவனது திருமறை குர்ஆனிலே அவன் சொல்லும் பொழுது, வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இந்த உலகத்துல நாம ஒரு நம்முடைய தேவைக்காக ஒரு பொருளை வாங்குறோம்னு, ஒரு மிக்சியோ கிரைண்டரோ, இப்ப கோடை காலம் கடுமையாக இருக்கு, கடுமையான வெப்பத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள ஒரு ஏசி வாங்கி வைக்கிறோம்னு வைங்க. அது எதுக்காக வேண்டி வைக்கிறோம்? அது நமக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக அந்த ஏசியை மாட்டுதோம். அந்த பொருள் நமக்கு பயன்படலைன்னு சொன்னா வாங்கி வேலையே செய்ய மாட்டுக்கு, அது சரிவர கூலிங் தர மாட்டேங்குன்னு சொன்னா எவ்வளவு தூரம் நமக்கு எரிச்சு வரும். நம்ம அதை வாங்கி நமக்காக அதை தயார்படுத்தி இருக்கிறோம், ஆனா நமக்கு பயன் இல்லையேன்னு சொல்லிட்டு எவ்வளவு கோபம் வரும். ஆனா அல்லாஹ் நம்மை படைத்ததுடைய நோக்கம் எதுவென்று சொல்லும் போது, இறைவனை வணங்குவதற்காகத்தான் நாம படைக்கப்பட்டிருக்கோம். அந்த வணக்கத்தை அல்லாஹ்வுக்கு சரியா செய்துட்டோம்னு சொன்னா அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? யாரு என்னை சரியாக வணங்கி வழிபட்டு இறை அச்சத்தோடு மரணித்திருக்காங்களோ அவர்களுக்கு சொர்க்கம் என்ற பரிசை கொடுப்பதாக அல்லாஹ் வாக்களிக்கின்றான். பாருங்களேன், நம்மை சொர்க்கத்திற்கு பகரமாக விலைக்கு வாங்கிக் கொள்கிறேன் என்று அல்லாஹ் வாக்களிக்கின்றான். சொன்னா எந்த அளவுக்கு நம்மீது இறைவனானவன் கருணை மிக்கவனாக இருந்திருப்பான். நாம அதிகமான பேர் நினைக்கிறோம் வணக்கம் சொன்னா 5 வேளை தொழுக மட்டும்தான் வணக்கம் நினைக்கிறோம். இந்த 5 வேளை தொழுகிறோமே, இது மட்டும் வணக்கம் இல்லைங்க. எதுவெல்லாம் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிதோமோ, அல்லாஹ்விடத்துல நாம சரண்டர் ஆயிருந்தோமோ, அப்போ அல்லாஹ்வுக்கு வணக்கம் செஞ்சதாக அர்த்தம். நாம இறைவா நான் உனக்கு கட்டுப்பட்டவன், உன்னுடைய அடிமை என்று நாம ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் இருக்குல்ல. உதாரணம் சொல்ல போனா, நாம நம்ம மனைவிக்கும் நம்ம பிள்ளைக்கும் உணவு சரியா கொடுக்கிறோம். காலை மதியம் இரவுன்னு சொல்லி 3 வேளைக்கு சாப்பாடு கொடுக்கிறோம். அவங்களுக்கு உடைகளை வாங்கி கொடுக்கிறோம். அவங்க நோய்வாய்ப்பட்டாங்க சொன்னா மருத்துவமும் பார்க்கணுங்கள. இது ஒரு வணக்கம்னு மார்க்கம் சொல்லுது. எப்படின்னு சொன்னா, நாம இதுவெல்லாம் யாருக்கு பயந்து செய்யறோம்? அல்லாஹ்வுக்கு பயந்து செய்யறோம். நாம நம்ம மனைவி இடத்துல கண்ணியமான முறையில அவங்களை என்ன செய்யணும்? பார்த்து கொண்டாத்த அல்லாஹ் நம்மள மறுமையில பிடிக்க மாட்டான். இல்லைன்னு சொன்னா இது இந்த பாவத்தின் காரணமாக நாம நரகத்துக்கு போயிரோம்னு பயப்படுதோமே. இதைத்தான் அல்லாஹ் நம்மை கவனிக்கிறான். பயப்படுதியா, எனக்கு கட்டுப்படுதியான்னு அல்லாஹ் கவனிக்கிறான். அப்படி எதையெல்லாம் நாம் பயந்து பயந்து இறைவனுக்கு நன்றியுள்ளவனாக இருக்கின்றோமோ அவன்தான் நல்ல இறை அடியானாக இருக்க முடியும்.
அவன் தன்னுடைய வணக்கத்தை சரியா செய்தவனாக இருக்க முடியும். அப்ப நாம எப்படி இருக்கணும்னு சொன்னா, அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல ஒரு வசனத்துல சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ் ஹக்க துகாதி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களே, உங்கள் இறைவனை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சிக் கொள்ளுங்கள், ஒரு மூமினாக அன்றி மரணித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் ரத்தின சுருக்கமாக இந்த ஒரு வரியில சொல்லி காமிக்கிறான். இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, நமக்கு மௌத்து வராதுன்னு நாம தவறா எண்ணிக்கொண்டு இருக்கோம். எந்த நேரம்னாலும் உனக்கு மௌத்து வந்துரும். மௌத்து வந்துடுச்சுன்னு சொன்னா அடுத்து என்னுடைய பிடிக்குள்ள யதார்த்தம் அதுதானுங்க. எல்லாருக்கும் மௌத்து வராதுன்னு நாம நம்பிக்கொண்டு இருக்கோம். எந்த நேரத்திலும் இன்னல் மௌத் அல்லதி தஃபிரூன மின்ஹு, விரண்டோடி கொண்டிருக்கின்ற மரணம் உங்களை அடைந்தே தீரும். அல்லாஹ் சொல்றான். நீ இரும்பு கோட்டையில இருந்தாலும் மௌத்து உன்னை வந்துரும்பா. நீ பெரிய மாளிகை 300 டாக்டர்களுக்கு மத்தியில் இருந்தாலும் சரி, எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா நான் ஓடி போய் டாக்டரை பார்த்துருவேன். எனக்கு வேற மாதிரி எதுவும் பிரச்சனைனா உடனே நான் டாக்டர் நீ காப்பாத்திடுவான்னு நாம நம்புறோம். கர்நாடகாவை சார்ந்த பிரபலியமான ஹார்ட் ஆபரேஷன் செய்யக்கூடிய ஒரு டாக்டர், அவரை எப்படி நம்பியிருக்காங்கன்னு சொன்னா, கைராசியான டாக்டர் இவரு. மிகவும் துல்லியமாக ஆபரேஷன் பண்ணி உயிரை காப்பாத்துறதுல திறமை வாய்ந்த டாக்டர்னு பேர் வாங்கினவர். கிட்டத்தட்ட 160 ஆபரேஷனை சக்சஸ் பண்ண அந்த பிரபலியமான டாக்டர் என்ன செஞ்சாரு தெரியுமா? தனது 47வது வயசுல அவரு மருத்துவமனையில இருக்கும் போதே ஹார்ட் அட்டாக் வந்து மௌத்தா போயிட்டாரு. நல்லா பாருங்களேன், இவர் ஏகப்பட்ட டாக்டர், ஏகப்பட்ட பேரை டாக்டரா இருந்து காப்பாத்தின இவரு ஹார்ட் அட்டாக் வந்து இவரை காப்பாத்த யாரும் இல்ல. அப்போ மௌத்து என்பது யாரையும் எந்த நேரத்திலும் அமையும். வானவர்கள் அந்த மலக்கள் மௌத்து இருக்காங்களே, அவங்க குறிப்பிட்ட அந்த செகண்ட்ல, உனக்கு 42வது வயசுல 6வது மாசம் இத்தனாவது நாள்ல உன்னுடைய உயிரை நான் இத்தனை மணி நேரம் இத்தனாவது செகண்ட்ல உன் உயிரை கைப்பற்றணும் நல்லா நாடி இருப்பானே, அந்த செகண்ட்ல அந்த மாணவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? மலக்குள் மௌத்து கப்பன நம்ம உயிரை கைப்பற்றிடுவாங்க. ஒரு செகண்ட் முந்தவ மாட்டாங்க, பிந்தவ மாட்டாங்க. தயாரா நமக்குன்னு நியமிக்கப்பட்ட மாணவர்கள் தயாரா இருக்கிறாங்க. அப்போ மௌத்துங்கிறது பெரிய அரண்மனைக்குள்ள இருந்தாலும் வந்துடும், வீதியோரமா ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் மௌத்து வந்துடும். அப்ப மிக கவனமாக நம்முடைய அமல்களை சரியாக இறைவன் சொன்னபடி செய்யக்கூடியவர்களாக நாம நல்ல ஆரோக்கியமா தானே இருக்கோம்ங்கிற தவறான எண்ணத்தோடு நேரத்தை கழிச்சிட கூடாது. ஆரோக்கியமாக இருக்கும் போதே நீ அல்லாஹ்வுக்கு பயந்து பயந்து இரு. இன்றைய தினம் நான் 5 வேளையும் சரியாக தொழுதுட்டேன். இன்றைய தினம் என்னால முடிந்த உழைப்பை உழைத்து என்னுடைய மனைவி மக்களுக்காக கொடுத்துட்டேன். இன்றைய தினம் என்னால் யாரும் பாதிக்கப்படல. இன்றைய தினம் நான் யாரிடத்திலும் மோசடி செய்யல. இன்றைய தினம் நான் யாரை பற்றியும் அவதூறு சொல்லல. இன்றைய தினம் யாரையும் எந்த விதத்திலையும் நான் பாதிக்க நான் காரணமாக இல்லைன்னு நாம நிம்மதியா இன்னைக்கு ராத்திரி உறங்குறோம் வைங்களேன். உண்மையிலே நாம மௌத்தா போயிட்டாலும் அல்லாஹ்விடத்துல நல்ல ஒரு ஈமான்தாரியா மௌத்தா போயிட்டோம்னு அர்த்தம். இன்னைக்கு 4 தப்பு செஞ்சிட்டோம். உண்மையிலே ஒருத்தரா இருக்கா, நாளைக்கு அதற்காக பாவ மன்னிப்பை கேட்டு மன்னிப்பு பெறக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா. ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல? ஈமான் கொண்டவர்களே. ஈமான் கொண்டவர்கள் யாரு? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று அல்லாஹ்வை ஏற்று தூதரை தன்னுடைய உளமான மனசுல ஏத்து நாம உறுதிமொழி கொடுத்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டோமே,
சொல்றான், ஈமான் கொண்டவர்களே, உன்னுடைய பாவ மன்னிப்பின் மூலம் அல்லாஹ் ஒருவேளை உன்னை மன்னித்து சொர்க்கத்துல நுழைய செய்யலாம். எப்படின்னு அர்த்தம் அதுக்கு? நீ பாவ மன்னிப்ப கேளு. ஏன்னா என்னுடைய படைப்பான இந்த மனித படைப்பு என்பது தவறு செய்யக்கூடியவங்க தான். நீ தவறு செய்துட்டேன்னு சொன்னா என்னிடத்துல மன்னிப்ப வாங்கி மீண்டுரு. அல்லாஹ் என்ன சொல்றான்? நீ மன்னிப்ப கேளு, உன்னை நான் மன்னிக்க தயாராக இருக்கேன், நீ நரகத்திலிருந்து பாதுகாப்ப பெறலாம்னு யாரு சொல்லுதா? நம்ம படைச்ச ரப்பல் ஆலமீன் சொல்றான். எப்படியாப்பட்ட ரப்பல் ஆலமீன் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் இரக்கம் காட்டுறதுல யார மாதிரி தெரியுமா? நம்மள அல்லாஹ் எந்த அளவுக்கு இரக்கம் காட்டுறதுல ஒப்பிடு, யாரை பற்றி ஒப்பிடுறாங்க தெரியுமா? நபிகள் நாயகம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு தாய் ஒரு பிள்ளை மேல எந்த அளவுக்கு பாசமும் நேசமும் ஒப்பாலோ அதை விட 70 மடங்கு நம்ம மேல அல்லாஹ் பாசம் காட்டுதான். உண்மைதானுங்க. நாம சின்ன குழந்தையாக இருந்திருப்போம், விளையாண்டுட்டு வந்திருப்போம், அம்மா எதையாவது தாகம்னு குடிக்க போற நேரத்தை நம்ம அதை மறிச்சு கொண்டாம எனக்கு தாகமா இருக்குன்னு அப்படியே தந்துருவா. எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறத சாப்பிட போறேன்னு இருப்பா. நாம போய் எம்மா பசிக்குன்னு சொன்னா அவளுக்கு கடுமையான பசி இருக்கும், நம்ம கூப்பிட்டு உடனே தான் பிள்ளைக்கு அப்படியே கொடுத்துருவா. அம்மாவுக்கு ஈடு இந்த உலகத்துல எதுவும் இல்லை. நபிகள் சொல்றாங்க, தாய் தான் முதலிடம்ங்கிறாங்க. இந்த உலகத்திலேயே நேசிப்பதற்கு தகுதியானவர் யாருன்னு சொன்னா முதலாவது உம்முக்க, உன்னுடைய தாய். அடுத்து யார் சொல்லலாம்? உம்முக்க, உன்னுடைய தாய். அடுத்து யார சொல்லலாம்? உம்முக்க, உன்னுடைய தாய். அதுக்கப்புறம் தான் தகப்பன சொல்றாங்க நபிகள் நாயகம். அப்படியாப்பட்ட தாயோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம மீது எந்த அளவுக்கு தாயை போல இரக்கம் காட்டுதான்னு சொன்னா 70 மடங்கு உன் மீது இரக்கம் காட்டுதான். நீ நேத்து வரையும் தொழுகல, மதியான வரையும் தொழுகனாலே என்னன்னு தெரியாது பாய். இப்ப நான் உணர்ந்துட்டேன், இனி நான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய தொழுகையெல்லாம் தொழுவேன். நான் தெரியாம தவறான கெட்ட பழக்கத்தை செய்துக்கிட்டு இருந்தேன், இன்னையிலிருந்து நான் அதை ஒழிச்சு கட்டிட்டேன். இனி அல்லாஹ்வுக்கு பிடித்தது போல நான் நடந்து கொள்ளுவேன்னு எந்த ஒருவராவது அப்படி மாறிட்டோம் சொன்னா அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? நம் மீது இறக்கப்பட்டு மன்னிச்சிருதேன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. எப்படின்னு சொன்னா, ஒரு வயசாளி, வயசுன்னு சொன்னா கடுமையான வயசு, கம்பம் ஊனிக்கிட்டு வராரு, நபிகள் நாயகத்துக்கு வராரு. நபிகள் நாயகம் அப்படியே வீதி வழியா நடந்து வராங்க. நடந்து வரும்போது அந்த வயசாளி கேட்காரு, யார சொல்லலாம், நான் நிறைய பாவம் செஞ்சுட்டேன் யார சொல்லலாம். மௌத்து நேரத்துல வந்து கேட்கிறாரு. அவர் கண்ணு கூட தெரியல, அப்படியே தள்ளாடி ஊனிக்கிட்டு வராரு, கண்ணு மூஞ்செல்லாம் தொங்குது. அந்த அளவுக்கு வயசுனா பாருங்களேன். கம்ப ஓடிட்டு வந்து கேட்கிறாரு, நான் என் வாழ்க்கையில நிறைய பாவம் செஞ்சுட்டேன், நான் அவ்வளவு மோசமான பாவத்தை எல்லாம் செஞ்சுட்டேன் யார சொல்லலாம், அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பானான்னு வந்து கேட்கிறாங்க. அப்போ நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படியா நீ அதிகமா பாவம் செஞ்சியா, இப்ப நீ உணர்ந்துட்டியா? ஆமா நான் உணர்ந்துட்டேன். அப்போ உன்னுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சுட்டான். நாம என்ன நினைக்கிறோம், இவ்வளவு காலமா பாவம் செஞ்சுட்டோமே, நம்மளை எங்க மன்னிக்க போறான்னு சொல்லி நிராசை அடைஞ்சிடக்கூடாது. இப்படி நிராசை அடைஞ்ச ஒரு வயசாளி நபிகள் நாயகத்துல கேட்கும் போது நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்க தெரியுமா? உண்மையிலே நீ தவற ஒத்துக்கிட்டு நீ அல்லாஹ் இடத்த மன்னிப்பு கேட்கும் போது அல்லாஹ் உன் பாவத்தை பூரா மன்னிச்சுட்டான். அது மட்டும் இல்லாம நீ செய்த பாவம் இருக்கப்பா, அந்த பாவத்திற்கு நன்மையாக மாத்தி தாரான்னு சொல்லி நபிகள் சொல்லிட்டாங்க. இதை சொன்ன உடனே அந்த வயசாளி இருக்காரு தெரியுமா, நபிகள் சொல்லிட்டாங்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்களே, இதுக்கு மேல யாரு சொல்லணும்னு சொல்லி அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல.
அப்படியே அல்லாஹ்வை புகழ்ந்தாரு. அல்லாஹு அக்பர், இறைவா நீதான் மிகப்பெரியவன், அல்லாஹு அக்பர், இறைவா நீதான் மிகப்பெரியவன் சொல்லி அல்லாஹ்வை போற்றி புகழக்கூடிய அந்த வயோதிகர் எந்த அளவுக்கு புகழ்தான்னு சொன்னா, நபிகள் நாயகத்தை கடந்து நடந்து போறாரு. நபிகள் நாயக கண்ணு மறையிற அளவுக்கு அல்லாஹ்வை புகழ்ந்துகிட்டே போறான்னு சொன்னா, அல்லாஹ் எந்த அளவுக்கு நம்ம மீது கருணை காட்டக்கூடியவனாக இருக்கிறான். எந்த அளவுக்குன்னு சொன்னா, நம்முடைய பாவம் கடல் நுர இருக்கு. உலகத்துல கடலுக்கு எழுக இருக்காங்க, அவ்வளவு எழுகை இல்லா கடலுடைய நுரை இருக்க நாம அளக்க முடியுமா? நபிகள் சொல்றாங்க, உள்ள உருகி இறை அச்சத்தோடு யாரு அல்லாஹ்விடத்துல பாவம் மன்னிப்பு கேட்காங்களோ அப்படியாப்பட்டவருடைய கடல் நுரைய அளவுக்கு தான் செய்த பாவம் இருந்தாலும் அல்லாஹ் மன்னிச்சிருவான். யாருக்கு மன்னிக்க? மன்னிப்பு கேட்டுட்ட நாளைக்கும் அதே தப்ப மறுபடியும் செய்தோம்னு சொன்னா அது அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரியதா மாறிடும். இப்ப வரையும் நான் செய்த பாவத்தெல்லாம் எல்லாம் மன்னிச்சிரு, இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன் அல்லான்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல உறுதிமொழி ஏத்து அந்த பாவத்தின் பக்கம் போகாம கடந்த பாவத்தை சொல்லி அல்லாஹ்விடத்துல நாம கேட்டுக்கிட்டே இருக்கணும். எப்படி கேட்கணும்னு சொன்னா, நாம அம்மாட்ட காலையில துட்டை வாங்கிட்டு போயிருப்போம், இருக்குது 20 ரூபாய் இருக்கும். ஏமா அந்த 20 ரூபாய் தாமா, நான் எதையாவது வாங்கி திங்க போறேன்னா இறக்கப்பட்டு தந்துருவா. போயிட்டு மறுபடியும் வந்து கேட்போம். அப்ப அம்மா சொல்லுவா, இல்ல இப்பதானே தந்த, நீ மறுபடியும் வந்து நிக்கிய. ஒரே ஒரு வார்த்தையை நம்ம அம்மாட்ட சொன்னா போதுங்க, என்ன சொல்றது தெரியுமா? ஏமா இப்பதான் தந்த, மறுக்கல, நான் உன்னை விட்ட நான் யார்கிட்ட கேட்பேன்? நீங்க அம்மா நீ தானம்மா, உன்னை விட்ட நான் யார்கிட்ட போய் கேட்பேன்னு சொன்ன உடனே அம்மா அப்படியே இறங்கிடுவா. என் பிள்ளை என்கிட்ட தானே கேட்கணும்னு சொல்லி மறுபடியும் எடுத்து தருவான். இது தாயுடைய பண்பு. இது போல ஒரு பண்பு நம்முடைய ரப்புல் ஆலமீனுடைய பண்பு. நபிகள் சொல்றாங்க, நீ அல்லாஹ்விடத்துல எப்படி கேட்கன்னு சொன்னா, அல்லாஹும்ம இன்னக அஃபன் துஹிப்புல் அஃப அன்னி. என்ன சொல்லணும்? அல்லாஹும்ம இன்னக அஃபன் துஹிப்புல் அஃப அன்னி. இறைவா நீ மன்னிப்பவன், எனவே எங்கள் பாவத்தை மன்னிச்சிரு. எப்படி கேட்கணுமா? உரிமையோடு எப்படி தாய்கிட்ட கேட்போமோ இதே போல அல்லாஹ்ட்ட எப்படி கேட்கணுமா? இறைவா நீ மன்னிக்க கூடியவன், என் பாவத்தை உன்னை விட்ட யாரு மன்னிப்பான்னு உரிமையோடு தாயை போல அல்லாஹ்ட்ட கேட்கணும். மன்னிச்சிரு, நான் கடந்த காலத்துல தொழாம இருந்துட்டேன், மன்னிச்சிரு. நோன்பு வச்சேன், ஒரு சில நோன்பை விட்டுட்டேன், வச்சிருவேன், மன்னிச்சிரு. நான் தவறான ஒரு காரியத்தில் ஈடுபட்டுட்டேன், யாருக்கும் தெரியாது, அது யாருக்கும் தெரியாமலே ஆக்கிடலான்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல என்ன செய்யணும்? தவற ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்கணும். அப்படி மன்னிப்பு கேட்கும் போது அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிச்சிருதான். எந்த அளவுக்கு அல்லாஹ் இறக்க முடியும்னு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு யுத்த களங்க, நபிகள் பல யுத்தத்தை சந்திச்சாங்க. அப்படி யுத்த களத்துல போய் நபிகள் வெற்றியோடு வராங்க. அப்படி வரும்பொழுது அந்த யுத்த களத்துல கிடைச்ச கனிமத்து பொருட்களோடு நபிகள் வருவாங்க. அப்படி கனிமத்து பொருட்களோடு வரும் பொழுது கனிமத்தோடு கனிமமாக இருக்கிறது ஒரு அடிமை. எப்படியாப்பட்ட அடிமைன்னு சொன்னா, அந்த நேரத்துல அடிமை என்பது ஒரு சொத்து, செல்வம். என்ற இத்தனை அடிமைகள் இருக்கான்னு பெருமையா சொல்லிக் கொள்வாங்களாம். அப்படி ஒரு பெண் அடிமையும் அந்த கனிமத்து பொருட்களோடு நபிகள் நாயகத்தோடு வராங்க. அந்த பெண் அடிமையை பார்த்த உடனே நபிகள் நாயகம் மற்ற தோழர்கள் எல்லாம் உற்று கவனிக்கிறாங்க. அடிமைன்னு சொன்னா என்ன நிலைன்னு தெரியாம வருவாங்க. ஆனா இந்த அடிமை எப்படி இருக்கா தெரியுமா? பாலூட்டக்கூடிய தன்மையை பெற்றிருக்கா. எந்தெந்த குழந்தைகள் கையில கிடைக்கோ அதன் மீதெல்லாம் இறக்கப்படுதா, எடுத்து எடுத்து பசியாத்துதா. அப்படி பசியாத்துறான்னு சொன்னா எந்த அளவுக்கு இறக்க உள்ள அந்த பெண்மணியாக இருப்பா. அந்த அடிமை பெண்ணை நபிகள் கவனிக்கிறாங்க. நபி
அப்போ யார சொல்லலாம் சொல்லுங்க, யார சொல்லலாம்? இந்த பெண் அடிமை வாரால, இந்த அடிமையுடைய குணத்தை பார்த்தீங்களா? ஆமா, யார சொல்ல பார்த்தோம். இந்த கையில எடுத்து பசியாத்துதல இந்த பண்பை பத்தியில, ஆமா, எப்படி கையில கிடைக்கக்கூடிய இந்த குழந்தைய இந்த அடிமைட்ட நெருப்புல வீச சொன்னா இவ செய்வாளா? அதை விரும்புவாளா? நபியத்துல சொல்றாங்க, தோழர்கள்லாம் சொன்னாங்க, ஒரு காலமும் இந்த அடிமை நெருப்புல வீசவே மாட்டா. யார சொல்லலாம்? இவ இறக்க குணமுண்டவளாக இருக்கா, பசியாத்தக்கூடியவளாக இருக்கா. இவ ஒரு காலமும் குழந்தைய நெருப்புல போட மாட்டா. யார சொல்லலாம்? நபியெல்லாம் சொல்றாங்க, எப்படி இந்த குழந்தையை நெருப்புல இந்த அடிமை வீச மாட்டாலோ, இத போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அடியார்களை நரகத்துல வீசவே மாட்டாள் என்று நபியெல்லாம் சொல்றாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுக்கு நம்மள நரகத்துல போட விரும்புவானா? நாம நரகத்துக்குரியவர்களாக ஒரு காலமும் ஆகிவிடக் கூடாது. எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய கருணைன்னு சொன்னா, சில பேர் நன்மையே செய்யாத நரகம்னு உறுதியாக்கப்பட்டிருமா. எல்லாரும் நன்மை செஞ்சானா, யாரெல்லாம் ஒரு நன்மை கூட இவன் செய்யல, யாரெல்லாம் சாவங்கன்னு இவன் நன்மையே செய்யாதவன். அந்த உடனே அல்லாஹ் இறக்கப்பட்டு கேட்பானா, ஏதாவது நன்மை செஞ்சிருக்கானா கேளுங்களேன். உடனடியாக வானவர்கள் என்ன செய்வாங்களா, நேர இந்த மனிதன்ட்ட நரகத்துக்குரியவன்ட்ட போய் சொல்லுவாங்களாம், யோசனை பண்ணி பாரு, ஏதாவது ஒரு நன்மை செஞ்சிருக்கியா, ஏதாவது சொல்ல. அப்போ அவன் சொல்லுவானா, உண்மையிலே நான் வாழ்க்கையில நன்மையே செய்யல. மீண்டும் அல்ல இடத்துல இருந்து இந்த மாணவர்கள் சொல்லுவாங்களாம், நன்மையே செய்யலையா. அல்லாஹ் மீண்டும் கேட்க சொல்வான், கேளுங்க. மீண்டும் மீண்டும் கேட்ட உடனே இல்லைன்னு சொல்லுவான். கடைசி சொல்லுவானா, யா அல்லாஹ், நான் ஒரே ஒரு நன்மை செஞ்சிருக்கேன். இந்த உலகத்துல வாழும்போது ஏழை எளிய மக்களுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன், நான் கொடுக்கல் வாங்கல் பண்ணும்போது சில பேருக்கு கொடுக்க முடியாது, அப்படியாப்பட்ட ஏழைக்கு நான் தள்ளுபடி பண்ணிருக்கேன். பணக்காரர்களுக்கு அவகாசம் கொடுத்திருக்கேன். இந்த தள்ளுபடி பண்ணதையும் அவகாசம் கொடுத்ததையும் மட்டும் உலகத்துல வாழும்போது நன்மையா செஞ்சிருக்கான் அந்த ஆளு. இதை மட்டும் சொல்லுவானா, அதை மாணவர்கள் அல்லாஹ்விடத்துல வந்து சொன்ன உடனே அல்லாஹ் நரகம் என்று தீர்ப்பளிக்கப்பட்ட இந்த அடியானுக்கு சொர்க்கத்தை கொடுத்துருங்கன்னு அல்லாஹ் தீர்ப்பாக்கிடுவானா. பாருங்களேன், நரகம் என்ற மனிதருக்கு அவன் வாழ்வில் செய்த ஒரே நன்மையான இந்த தள்ளுபடியையும் இந்த அவகாசத்தையும் ஏற்றுக்கொள்ளுதான் சொன்னா, அல்லாஹ் எந்த அளவுக்கு கருணை மிக்கவனாக இருக்கிறான். இதே போல சரியான ஒரு ஹதீஸுங்க, அல்லாஹ்வை பற்றி சொல்லும் போது, இதே போல நரகம்தான் இவனுக்கு என்ற உடனே நரகத்தினுடைய விளிம்புக்கு போயிடுவான். நான் அடுத்து நரகம் தான். அங்கிருந்து அப்படியே அல்லாஹ்வை திரும்பி பார்ப்பான. அப்படி அல்லாஹ்வை திரும்பி பார்க்கும்போது அல்லாஹ் கேட்பானா, என்னப்பா திரும்பி பார்க்க? நரகத்துக்கு போறவன அல்லாஹ் என்ன திரும்பி பார்க்கன்னு கேட்கும் போது அந்த அடியான் சொல்லுவானா, யா அல்லாஹ், நான் உலகத்துல வாழும்போது என்னுடைய ரப்பு கருணையாளன் என்று நான் நம்பினேன். ஆனா என்ன நரகமாயிடுச்சேன்னு சொல்லி நான் திரும்பி பார்த்தேன் யா அல்லாஹ்னு சொல்லுவானா. எப்படி சொல்றான்? உலகத்துல பாவம் செஞ்சிருக்கான், தப்பு பண்ணிருக்கான். ஆனா அல்லாஹ் மீது எப்படி நம்பிக்கை வச்சிருந்திருக்கான்? அல்லாஹ் கருணையாளன்ங்கிறதுல உறுதியாக இருந்திருக்கான். அந்த ஒரு வார்த்தை அல்லாஹ் கேட்டு திருப்தி பெற்றுவானா. என்ன நீ கருணையாளன்னு நம்பினியா? உன்னை மன்னிச்சிடணும்னு நினைச்ச, உன்னை மன்னிச்சுட்ட போ சொர்க்கத்துக்கு, அல்லாஹ் சொர்க்கத்தை வழங்கிடுவான்னு சொன்னா. எந்த அளவுக்கு கருணை மிக்கவன்! அப்படியாப்பட்ட ரப்பனுடைய கருணையை பெறக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ் கருணையே காமிக்காத கடும் கோபத்துக்குரிய பெரும் பாவமாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய இடத்தை யாருக்கு கொடுத்திடக் கூடாது. நாம ஒருவேளை தொழுகல, காலம் பூரா தொழுகல, ஒருவேளை நோம்பிக்கல, காலம் பூரா நோம்பிக்கல, நான் ஒருவேளை யாருக்கும் தான தர்மம் செய்யல, காலம் பூரா செய்யல, மௌத்தா போயிட்டு சொன்னா அல்லாஹ் நினைச்சிட்டான்னு சொன்ன மன்னிச்சு
பேசுவான். ஆனா அல்லாஹ்வுடைய இடத்தை யாருக்கும் கொடுத்துடக் கூடாது. ஏன்னா அல்லாஹ் ரோசக்காரன், அல்லாஹ் ரோசத்துல மிகச்சவன். அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டான். நாம விட்டு கொடுப்போமா? நாமளுடைய மனைவி பஸ்ல போகும்போது நம்ம மனைவி பக்கத்துல சீட்டு காயாதுன்னு சொன்னா, யாராவது ஒரு வயசாளி போய் உட்கார்ந்துட்டாங்கன்னு சொன்னா, ஒரு ஆம்பளையால வயசாளி மவ மாதிரி இருக்கான்னு சொல்லி யாராவது நான் மனைவி பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டாங்கன்னு சொன்னா, தூரத்துல இருந்து பார்க்கக்கூடிய நம்ம மனசு எவ்வளவு கொதிக்கும். ஒரு ஆம்பளை எப்படி என் வீட்டுக்காரி பக்கத்துல இருக்கலாம்னு கோவம் வருமே, அதை கூட நாம விரும்ப மாட்டோமே. அல்லாஹ்வுடைய இடத்தை தர்கால போய் அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடியத தர்கால போய் கேட்டுட்டோம் சொன்னா, மந்திரிக்கக்கூடிய பூசாரிட்ட போய் 500 ரூபாய் கொடுத்து நம்முடைய கஷ்டம் நீங்கணும்னு அந்த இடத்தை அல்லாஹ்வுடைய இடத்தை கொடுத்தேன்னு சொன்னா, அல்லாஹ் ரோசக்காரன். ஏன்னா அப்படியாப்பட்ட அல்லாஹ்வுக்கு இணைவித்த பாவத்தை மட்டும் இந்த உலகத்துல ஒரு காலமும் நாம செஞ்சிடக்கூடாது. அல்லாஹ்வுக்கு இணைவிக்கிற பாவம் என்பது மிகவும் அல்லாஹ்வுக்கு கடுமையான கோபத்தை தரக்கூடிய பாவம் என்பதை நாம புரிந்து கொள்ளணும். ஏன்னா மறுமையில ஏகப்பட்ட பேர் சொர்க்கத்துல போயிடுவாங்க, கொஞ்சம் ஒரு கூட்டம் மட்டும் நரகம் என்று தீர்மானிக்கப்பட்டுருவாங்க. அந்த கூட்டத்தில் உள்ளவங்க அப்படி நேர போய் நமக்கு நரகமாயிடுச்சு, நரகத்துல விழப்போருமேன்னு சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்களே, முதல்ல அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட நம்முடைய தந்தை அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மறுமையில நிற்பாங்க. அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல போய் இந்த நரகம்னு சொன்ன கூட்டம் இருக்க, அல்லாஹ்வுக்கு இணை வைத்த பாவத்தை செய்த கூட்டம் இருக்க, இந்த மாதிரி அல்லாஹ்வுக்கு பிடிக்காத பாவத்தை செஞ்ச கூட்டம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டு நிக்குமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, அல்லாஹ்விடத்துல கொஞ்சம் பேசுங்களே, அல்லாஹ்விடத்துல பேசுங்களேன்னு சொல்லும் போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களா, இந்த அல்லாஹ்வுடைய இத போல ஒரு நிலைய கோபத்தை நான் பார்த்ததே இல்லை, என்னால நான் போய் அல்லாஹ்ட்ட பேச முடியாதுன்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிடுவாங்க. இந்த ஊர்ல உள்ள தர்கால உள்ளவங்க என்ன சொன்னாங்க, நம்மள்ட்ட அடக்கம் பண்ணி இருக்கவங்க மறுமையில நமக்காக அல்லாஹ்ட்ட பேசுவாங்கன்னு சொன்னாங்களே, அங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட பேச முடியாது. அந்த கூட்டம் மறுபடியும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் போகும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அதே பதில சொல்லிடுவாங்களா, என்னால அல்லாஹ் கடுமையான கோபத்தில் இருக்கான், பார்க்க முடியாது பேச முடியாது அவங்களும் சொல்லிடுவாங்க. இந்த கூட்டம் என்ன சொன்னாங்க, உங்களுக்கு அல்லாஹ்விடத்துல இவங்க சிபாரிசு பண்ணுவாங்கன்னு சொன்னாங்களே, முடியாது. எந்த நல்லடியாரும் அல்லாஹ்விடத்துல சிபாரிசு செய்ய முடியாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முடியல, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் முடியல. அடுத்து யார்கிட்ட போவாங்கன்னு சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போவாங்களா. இந்த கூட்டம் போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களா, அல்லாஹ்வுடைய உற்ற நண்பனாச்சே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, எங்களுக்காக அல்லாஹ்ட்ட கொஞ்சம் பேசுங்க, நாங்க நரகத்துக்கு போயிடுவோமோன்னு பயமா இருக்குன்னு போய் நிக்கும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, என்னால முடியாது, நீங்க போங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட. இறுதியில அந்த கியாமத் நாள்ல மறுமையில மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் இந்த கூட்டம் நிக்கும் போது அதே பதில், என்னால இப்படிப்பட்ட கோபத்தை நான் அல்லாஹ்வை பார்த்ததே இல்லை, என்னால முடியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த கூட்டம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் போனோம்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அதே பதில், அல்லாஹ்ட்ட எங்களால பேச முடியாது. கடைசில ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களா, முகமது நபி அண்ணன் இருக்காங்க பாருங்க, அண்ணன் இருக்காங்க, அங்க போய் அவன்கிட்ட பேசுங்க, அல்லாஹ்ட்ட பேசுவாங்க. கடைசியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட போய் இந்த கூட்டம் நிக்குமா, கடைசி வாய்ப்பு. அல்லாஹ் சொல்லிட்டான்னு சொன்னா நரகத்திலிருந்து நாங்க பாதுகாக்கப்பட்டுறோம், எங்களுக்காக அல்லாஹ்ட்ட பேசுகிறேன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொன்ன உடனே நபிகள் நாயகம் வாக்குறுதி கொடுத்தாங்களே, உலகத்துல வாழும்போது என்னுடைய உம்மத்துக்காக நான் அல்லாஹ்விடத்துல பேசுவேன், அல்லாஹ்விடத்துல முறையிடுவேன், அல்லாஹ்விடத்துல நான் கேட்பேன்னு சொன்ன வாக்குறுதியை நபிகள் நாயகம் மட்டும்தான் நிறைவேற்றுவாங்க. எந்த நர்த்தன வழியா சவுளியா முடியாது.
பொட்டல்புதூர் நாயகம் முடியாது, நாகூர் ஆண்டவர் அங்க வரவே முடியாது, எந்த அவுளியாவும் முடியாத, நபிமார்கள் முடியாத, நபிகள் நாயகம் மட்டும்தான் இறுதி தூதர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் அல்லாஹ்ட்ட போவாங்களா, உடனே அல்லாஹ்வை பார்க்க முடியாது. அப்படியே அல்லாஹ் அக்பர், இறைவா நீ தான் மிகப்பெரியவன், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு சஜிதாவில விழுந்துவாங்க. சிபாரிசுக்கு போனவங்க நபிகள் நாயகம் மட்டும்தான் புகழ்ந்து விட்டு சஜிதாவில விழுந்துருவாங்க. அல்லாஹ்வை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கிடந்தவங்களை அல்லாஹ் எழுப்புவானா, எழுந்துறீங்க என்ன விவரம்னு கேட்கும் போது நபிகள் நாயகம் சொல்லுவாங்களா, இந்த கூட்டத்தார் நரகத்துக்காக இருக்கிறாங்க, இவர்களுக்காக சிபாரிசுக்கு வந்த. நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் சொல்லிடுவானா, முடியாது, நீ சிபாரிசு செய்ய முடியாது, நான் யாருக்காக மட்டும் சிபாரிசு சொல்றேனோ நான் சொல்ற ஆளுகள் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போவாங்க, மத்தவங்க நரகத்துக்குன்னு. கடைசியில அல்லாஹ்வுடைய விருப்பம் தான் அங்க நடக்கும். நபிகள் நாயகம் யாருக்கும் சிபாரிசு கூட சொல்லி நிறைவேறாத நிலை ஏற்படும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளணும். அப்படியாப்பட்ட சிபாரிசு செய்யும் போது சிபாரிசு மறுக்கப்பட்டவங்க யாரு தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கடைசியில சிபாரிசு கூட கிடைக்காம நரகத்துல போய் காலம் வீழ்ந்து கிடக்கக்கூடிய அந்த நஷ்டத்துக்குரியவர் யாரு தெரியுமா? இந்த உலகத்துல அல்லாஹ்வுடைய இடத்தை தாயத்து தட்டு தகடு தருகான்னு போய் இணை வச்ச பாவத்தை செஞ்ச அந்த இணை வைப்பாளர்கள் இறுதியில நரகத்துக்கு போவாங்க. அதுபோல நயவஞ்சர்களாக இந்த உலகத்துல வாழ்ந்திருப்பாங்களே, முஸ்லிம் என்று வேடம் போட்டுக்கொண்டு மார்க்கத்துக்கு முரணான பாவத்தை செஞ்ச நயவஞ்சக முனாபிக்கு, இந்த முனாபிக்கும் இணை வைத்த பாவத்தை செஞ்ச இரண்டு பேரும் இறுதியாக நரகத்துக்கு போவாங்கன்னு சொல்லி நபிகள் நாயகம் எச்சரிக்கிறாங்க. கருணையாளன் கூட மன்னிக்க முடியாத பெரும் பாவமாக இது போன்ற பாவத்தை செய்யாமல் நல்ல இறை அடியாராக இறை அச்சத்தோடு அல்லாஹ்வுடைய கருணையை தினமும் பெறக்கூடியவனாக, அல்லாஹ்வுக்கு அனுதினமும் நன்றி செய்யக்கூடியவனாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தரல வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாகிர்தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.